வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம ஜெயம் ரவி அவருடைய நடிப்புல உருவாக்க படம் தான் பூமி. ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு, இந்த படம் ஜெயம் ரவி அவருடைய 25வது படம். இந்த படத்தை ஜெயம் ரவி அவருடைய மாமியார் சுஜாதா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2-3 சாங்ஸ் வெளிவந்து ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பூமி படத்துக்கான டீசரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ டீசர் ரொம்பவே தரமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் கொரோனா ஊரடங்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த படத்தை மே மாசம் 1ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. கொரோனானால இந்த படம் தள்ளி போயிருச்சு. சோ இந்த படத்தை ஜெயம் ரவி ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இந்த படம் அவருடைய கேரியர்ல 25வது படம் அப்படின்றதுனால சோ எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஜெயம் ரவியும் ரொம்பவே நம்புறாரு. இந்த படத்தை லட்சுமணன் இயக்கியிருக்காரு. ஏற்கனவே ஜெயம் ரவி அவர் வச்சு இவர் போகன், ரோமியோ ஜூலியட் ஆகிய 2 படங்களை இயக்கியிருக்காரு. இது பாத்தீங்கன்னா அவருடைய 3வது படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல ஜெயம் ரவி அவருக்கு ஜோடியா நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஏற்கனவே OTTல வரப்போகுது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் பாத்தீங்கன்னா வெளிவந்துருந்துச்சு. தற்போது பாத்தீங்கன்னா தியேட்டர்கள் திறக்கிறதுல தாமதமாகும், தியேட்டருக்கு ரசிகர்கள் வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தால இந்த ஒரு பூமி படத்தை பாத்தீங்கன்னா OTTல நேரடியா வருகிற பொங்கல் ஸ்பெஷலா ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அதாவது இந்த படத்தை டிஸ்னி ஹாட்ஸ்டார் பாத்தீங்கன்னா இந்த படத்தை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. சோ அவங்க தான் இந்த படத்தை பொங்கல் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா OTTல ரிலீஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே தீபாவளி ஸ்பெஷலா இவங்க தான் மூக்குத்தி அம்மன் படத்தை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ ஜெயம் ரவி அவருடைய 25வது படத்தை பொங்கல் ஸ்பெஷலா OTTல வெளியிட படக்குழு முடிவு பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே சீக்கிரம் பாத்தீங்கன்னா இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்.